வணக்கம். இது பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டு. நான் 9வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுப்புலட்சுமி. நம்ம பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் கிட்டத்தட்ட இதில் 433 கடைகள் இப்போ 44 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இரவும் பகலும் பாராம மக்களுக்காகவே பணி செஞ்சு மக்களுக்காகவே பாடுபட்டு இருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட அவர் கொடுத்திருக்க திட்டத்தை மக்களுக்கு சீக்கிரம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாம அதிகாரிகளோட மெத்தன போக்கால 5 மாசம் ஆகியும் இந்த பில்டிங் இன்னும் திறக்கப்படாத நிலையில அப்படி உட்கார்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம மழை அரை மணி நேரம் மழை பெஞ்சா கூட இந்த பில்டிங் தாக்கு பிடிக்கல. கரண்ட் கால அளவுக்கு தண்ணி ஃபுல்லா பில்டிங் சுத்தி தண்ணி, நடக்க முடியாது. எப்படி வியாபாரிகள் வியாபாரம் பார்ப்பாங்க? ஸோ தண்ணி போகிறதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் ரோடு மெயின் ரோடையும் அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு தெரு அந்த பக்கத்துல உள்ள 2 சாலைகள் இணைக்கக்கூடிய பொதுப்பாதை, பொதுப்பாதை மக்களுக்கு பல ஆண்டு காலமாக மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொதுப்பாதை. இந்த பொதுப்பாதையை அடைச்சு வச்சிருக்காங்க. முதல்ல இந்த பொதுப்பாதையை எங்களுக்கு திறந்து விடுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அதிகாரிகளை விரைந்து மெத்தன போக்கு இல்லாம சீக்கிரத்துல இந்த வேலையை பார்த்து கொஞ்சம் முடிச்சு எங்களுக்கு தர சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு பள்ளி குழந்தைகளும் செல்லக்கூடிய பாதை. தசரா ஆனா 14 சப்பரங்கள் இந்த பக்கத்துல செல்லக்கூடிய பாதை. அது மக்கள் சுத்தி சுத்தி செல்ல வேண்டியிருக்கு. அந்த பாதையும் சரி கிடையாது, இங்க உள்ள பாதையும் சரி கிடையாது. சுத்தி சுத்தி செல்ல வேண்டியது இருக்கு. எவ்வளவு நாள்? 5 மாசமா கிட்டத்தட்ட பணி 2 வருடமா நடைபெற்றது. பணி முடிஞ்சு இன்னும் 5 மாசம் ஆகி இன்னும் மக்கள் அதே மாதிரி கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொது பாதையை எங்களுக்கு முதல்ல திறந்து விடுங்க. வியாபாரிகளுக்கு நீங்க கடைகள் எப்பனாலும் நீங்க திறந்து விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல பொது பாதையை திறந்து விட்டு மக்களுக்கு கஷ்டம் இல்லாம மக்களுக்கு உள்ள முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரோ மக்களுக்குள்ள சேவையை முதல்ல செய்யுங்க. அதுக்குதான் நம்ம அதிகாரிகள், அதுக்குதான் நாங்க மாமன்ற உறுப்பினர்கள். அதே மாதிரி பொது பாதையை திறந்து விடுறதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன்.